உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வால்பாறையில் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் சாலை வசதி, தெருவிளக்கு, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். வால்பாறை மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என மருத்துவ ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் 21வது வார்டுகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆட்சியரிடம் ஆய்வுப் பணிகளை சமர்ப்பித்தனர். அதன் பிறகு மனு அளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். அந்த அலுவலகங்கள் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் நிறைய நம்ம கலெக்ட் பண்ணி அது என்னென்ன திட்டங்கள் அரசாங்கம் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க, அது மூலமாக அது நிறைவேற்றுறதுக்கான எல்லா முயற்சிகள் எடுக்கப்படும். இதே சமயத்தில் இந்த வால்பாறை நகராட்சியில் கூட தேவைப்படுகிற அனைத்து என்னென்ன வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை கூட பொதுமக்களிலிருந்து நம்ம கண்டறிந்து அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாக சார்பாக எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவினை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு செய்தார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மாணவ மாணவிகளுடன் தரையில் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் இருவர் மகுடம் அடித்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதைக் கண்டு ரசித்த ஆட்சியர் செல்போனில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி மீன் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன 150 கிலோ எடை கொண்ட மீன்கள் பினாயில் ஊற்றி அளிக்கப்பட்டது. கும்பகோணம் மீன் அங்காடியில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 150 கிலோ எடை கொண்ட மீன்களை பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். வருஷமாக நாங்கள் உப்பு தண்ணி குடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தை குட்டியெல்லாம் நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைத்தியம் சாப்பிட்றாங்க. ஆஸ்பத்திரி செலவு பண்ண முடியுங்களா? இல்லை ஆஸ்பத்திரி வயிற்றுக்கு வளர்க்க முடியுமா? ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். என்பிஎஸ்என் அந்த திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீரம்பூர் ஊராட்சியில் உள்ள காந்திநகர் காலனியில் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆழ்துளை கிணற்றிலிருந்து கிடைக்கும் உப்பு தண்ணீரை குடிப்பதால் சிறுநீரக கல்லடைப்பு, வயிற்றுவலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து உடனடியாக குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கனடியன் கால்வாயில் அதிகளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் அறுவடைப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கல்லடைக்குறிச்சி முதல் கொத்தன்குளம் வரை செல்லும் கனடியன் கால்வாய் மூலம் சுமார் 13,000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பிசான சாகுபடிக்காக கடந்த நவம்பர் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கால்வாயில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வெளியேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. மறுகால் பாய்ந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுவதால் நெற்பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குறைந்த அழுத்த மின்சாரத்தால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். தும்மலப்பட்டி கிராமத்தில் மஞ்சள் ஆற்று தடுப்பணை பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் தென்னை, வாழை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் குறைந்த அழுத்தம் மின்சாரம் காரணமாக மின் மோட்டார்கள் மூலம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியில் உள்ள பொருட்கள் ஒவ்வொன்றாக மாயமாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நடுவூர் ஈச்சங்கோட்டை விலார் வழியாக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்தனர். கால்களை தரையில் தேய்த்துக் கொண்டும் பேருந்து ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடியும் மாணவர்கள் பயணித்தனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்த மக்கள் இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரையில் வேறொரு பொறியாளர் மூலம் புதிய வீடு கட்டிய பெண்ணை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செய்தனர். மீனாட்சி நகரை சேர்ந்த சஹானா 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டும் பணியை உறவினர் ஸ்ரீகாந்த் என்பவர் மூலம் தொடங்கினார். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பணி முடியாததால் வேறொரு என்ஜினியர் மூலம் சஹானா பணியை தொடங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீகாந்த் சஹானாவை ஆபாசமாக பேசி தாக்க முயன்றதாக தெரிகிறது. புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் விலை மதிப்பற்ற அகேட் கல்மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மே இறுதியில் பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுவரை தோண்டப்பட்ட 18 குழிகளில் 3400க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்போது அகேட் கல்மணி, பச்சை நிற கண்ணாடி மணி, சுடுமண், அட்டக்காய், சங்கு வளையல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பண்டைய கால மக்கள் விலை மதிப்பற்ற அகேட் போன்ற அணிகலன்களை பயன்படுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் தெருநாய்களுக்கு விஷம் வைத்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை இடையார்பாளையம் பகுதியில் உள்ள தெருநாய்களுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாய்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியினர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாய்களை கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்தனர். அப்போது நாய்களின் உடலில் விஷம் கலந்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சமூக நல அலுவலர் ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் யாசிம் சையது, துரைராஜ், ராமராஜ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மசினகுடி கிராமத்தில் கரடி ஒன்று சாலையில் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தற்போது கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வர தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் மசினகுடி பட்டுப்பூச்சி பண்ணை பகுதி வழியாக பஜார் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் கரடி ஒன்று உலா வந்தது. அதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதையடுத்து வனத்துறையினர் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பனை மரத்தில் இருந்த கல் பானைகளை போலீசார் உடைத்ததை கண்டித்து பனையேறிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருக்கை கிராமத்தில் ரசாயனம் கலந்த கல் விற்கப்படுவதற்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனால் ரசாயனம் கலந்த கல்லை கீழே கொட்டி அழித்ததற்கு பழிவாங்கும் நோக்குடன் பூரி குடிசை பகுதியில் பனைமரத்தில் கல்லிறக்க பனையேறிகள் கட்டி வைத்திருந்த பானைகளை காவல்துறையினர் உடைத்ததாகவும் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து கஞ்சனூர் காவல் நிலையம் அருகே போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் வேப்பங்குளம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து அவர் வைத்திருந்த பையை சோதனை மேற்கொண்டனர். அதில் 2 கிலோ கஞ்சா பொட்டலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் நள்ளிரவில் சாலையில் நடந்து சென்றவரை தாக்கி செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரத்தை சேர்ந்த டேவிட் ராஜன் கிருஷ்ணகிரி ரயில்வே காலனியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றார். தொடர்ந்து காஞ்சிபுரம் திரும்புவதற்காக நள்ளிரவு 2 மணியளவில் பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் 3 அவரை கற்களால் தாக்கி அவரிடமிருந்த பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் டேவிட் ராஜை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 48 சவரன் நகைகளை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கச்சிபெருமாள் கிராமத்தை சேர்ந்த வசந்தா என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து 48 சவரன் நகைகள், 1 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. புகாரின் பேரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சண்முகநாதன், மணிக்காளி உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 37 சவரன் நகைகள், 430 கிராம் வெள்ளி, 40,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
நெல்லை மாநகர் பாளையங்கோட்டை பகுதியில் மூதாட்டியிடம் 5 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு ராஜாக்கள் தெருவில் வசித்து வருபவர் பாத்திமா. தனியாக வசித்து வரும் இவர் சம்பவத்தன்று காலை தண்ணீர் பிடிக்க வீதிக்கு வந்துள்ளார். அப்போது அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகையை மர்ம நபர் பறித்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் மீண்டும் ஒரு வழிப்பறி சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உபகோவிலான வெயிலுக்கந்தம்மன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. ரத வீதி, மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதால் வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மழை பெய்யாததால் வனப்பகுதியில் உள்ள மரம், செடிகள் காய்ந்து கிடக்கின்றன. கடுமையான வறட்சி நிலவி வருவதால் யானை, காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆலங்குடி அருகே 5 வயது சிறுமியை பெற்றோர் அவரது தாத்தாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு வெளியே சென்றனர். அப்போது சிறுமியின் தந்தையின் நண்பரான பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு வந்தார். சிறுமியின் தாத்தா தேநீர் கடைக்கு சென்ற நேரத்தில் பன்னீர்செல்வம் அவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் பன்னீர்செல்வத்தை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் 13 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநருக்கு 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சின்ன அல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ஜாஃபர் ஷெரீப் கடந்த 2019 ஆண்டு 13 வயது சிறுமியை ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் ஜாஃபர் ஷெரீப் கைது செய்யப்பட்டார். வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் ஜாஃபர் ஷெரீப்புக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1,25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். உலக நன்மை வேண்டி தஞ்சை மாவட்டம் தென்னங்குடி காலபைரவர் கோயிலில் நடைபெற்ற மகாருத்ர யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பேராவூரணி அருகே உள்ள காலபைரவர் கோயிலில் 17வது ஆண்டாக மகாருத்ர யாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி 30 அந்தணர்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்களை ஓத மகாருத்ர யாகம் நடைபெற்றது. இதில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையத்தை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையத்தில் 35 ஆம்னி பேருந்துகளை நிறுத்தும் வசதி, பாலூட்டும் அறை, காத்திருப்போர் அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, கட்டண கழிப்பிடம் மற்றும் 32 கடைகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட நகராட்சி பகுதிகளில் 30,72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 15 புதிய திட்டப்பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். அதேபோல் 271 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1028 புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சாலை நடுவில் உள்ள தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி செட்டியப்பனூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் டேங்க் உடைந்து 20,000 லிட்டர் டீசல் சாலையில் கொட்டியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சாலையில் தேங்கிய டீசல் மீது தண்ணீர் பீச்சடித்து மரத்தூள்களை தூவி நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து லாரி சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு போக்குவரத்து சீரானது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபருக்கு உதவிய தம்பதியை போலீசார் கைது செய்தனர். விளாம்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது அண்ணன் மனைவியை கடந்த 7ஆம் தேதி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ள நத்தம் போலீசார் சுரேஷ் தலைமறைவாக உதவி செய்த மதுரையைச் சேர்ந்த சித்திரன், அவரது மனைவி பரமேஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அண்ணியை கொன்றுவிட்டு 14 நாட்களாக தலைமறைவாக உள்ள சுரேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் திண்ணர் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டானது. திருமுல்லைவாயில் சுதர்ஷன் நகரில் இயங்கி வரும் திண்ணர் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென கரும்புகை ஏற்பட்டுள்ளது. இதனை அணைக்க அங்கிருந்த ஊழியர்கள் முயன்றபோது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் புகைமூட்டம் பரவிய நிலையில் அருகே பள்ளியில் இருந்த மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெடிவிபத்தில் தொழிலாளி ஒருவர் பலியான நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போடுரெட்டியப்பட்டியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் உள்ள 16 அறைகளில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் திருத்தங்களைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பால்பாண்டி காயமடைந்தார். மேலும் ஒரு அறை முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் வருவாய்த்துறையினர் ஆய்வு நடத்திய நிலையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக கூறி பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்தனர். காஞ்சிபுரத்தில் மெத்தை தயாரிக்கும் தொழிற்கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பள்ளிக்கூடம் மேட்டுத்தெருவில் மெத்தைகள் மற்றும் தலையணை தயாரிக்கும் தொழிற்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இயற்கை மற்றும் செயற்கை பஞ்சுகளை பயன்படுத்தி மெத்தைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்கூடத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து நேரிட்டது. தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் இந்தி திணிப்பை எதிர்க்கும் வகையில் திமுக சார்பில் பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாநகராட்சிக்குட்பட்ட தேரடி தெரு, திருவுடல் தெரு, கடலைக்கடை மூலை சந்திப்பு, திருமஞ்சன கோபுர வீதி வழியாக காமராஜர் சிலை வரை திமுகவினர் பேரணியாக சென்றனர். அப்போது வழிநடையிலும் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். கரூரில் அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி மணல் லாரி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் மாட்டு வண்டி உரிமையாளர்களின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு அறிவித்ததுபடி புதிதாக 13 மணல் குவாரிகளை போர்க்கால அடிப்படையில் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசு மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை சோதனையால் மூடப்பட்டதால் மணல் லாரி உரிமையாளர்கள் நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். அதேபோல் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மாடுகளுக்கு தீவனம் வாங்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே போக்சோ வழக்கில் கைதான அரசு பள்ளி பொறுப்பு மற்றும் உதவி தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஒத்தப்படி குடியிருப்பு பகுதியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொறுப்பு மற்றும் உதவி தலைமை ஆசிரியராக இருந்த பெருமாள் மீது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 7 மாணவிகள் சைல்டு லைன் அமைப்பின் மூலம் பாலியல் புகார் கொடுத்தனர். பெருமாள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளுக்கு ஆதரவாக பள்ளியில் பயிலும் 70க்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவர்தம் பெற்றோர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தினை முற்றுகையிட்டு நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் நெசவாளர்கள் ஏராளமானோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் பட்டுச்சேலை நெய்வதற்கான மூலப்பொருட்களான பாகு, கோராப்பட்டு போன்ற பொருட்களை வழங்காமல் இச்சங்கம் நீண்ட நாட்களாக நெசவாளர்களை காக்க வைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சங்க அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியில் தொழிற்போட்டி காரணமாக கேரள மாநில பேருந்து ஓட்டுநரை வேன் ஓட்டுநர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படந்தாலுமூடு பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் மாணவிகளை சுற்றுலா அழைத்துச் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கேரள பதிவெண் கொண்ட தனியார் பேருந்தில் மாணவிகள் புறப்பட்ட நிலையில் வேன் ஓட்டுநர்கள் சிலர் பேருந்தை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரை அவர்கள் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மின்வாரி அலுவலகத்திற்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பை தீயணைப்புத் துறையின் பத்திரமாக மீட்டனர். கமுதி மின்வாரி அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்ததை கண்ட ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அலுவலக கோப்புகள் வைக்கும் பகுதியில் பதுங்கியிருந்த பாம்பை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து பாம்பு வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கொடைக்கானல் 7 ரோடு பகுதியில் சலவைத்தூள் விற்பனை செய்ய வந்த சரக்கு வாகனம் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 வாகனங்கள் சேதமடைந்தன. தகவலிருந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சரக்கு வாகன ஓட்டுநர் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியது தெரியவந்தது. இதையடுத்து ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். புளியம்பட்டி கால்நடை சந்தையில் குறைந்த விலைக்கு மாடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக கால்நடைகளுக்கு தண்ணீர் மற்றும் தீவன பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் ஏராளமானோர் கறவை மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் மாடு 25,000 ரூபாய்க்கும் வளர்ப்பு கன்று 12,000க்கும் விலை குறைந்து விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டை கிராமத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள பாதையில் சாலை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஐயங்கோட்டை கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர்கள் இருவர் தங்களுக்கு சொந்தமான இடம் என கூறி பாதையை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் ஆக்கிரமிப்பு பாதையை மீட்டு சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் நில அளவீடு செய்து சாலை அமைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவு தெரிவித்து ஆலை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி எந்தவிதமான போராட்டமும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது வரை ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க சிலர் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி சட்டவிரோதமாக போராட்டம் நடத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத நர்சிங் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக மாணவிகளின் பெற்றோர் மறியலில் ஈடுபட்டனர். ராமசாமிபுரத்தில் செயல்பட்டு வந்த தனியார் நர்சிங் கல்லூரிக்கு அங்கீகாரம் இல்லை என்பது தெரியவந்த நிலையில் அங்கு பயின்று வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் சான்றிதழ்கள் ஒப்படைக்கப்பட்டு தாளாளர் கைது செய்யப்பட்டார். கல்வி கட்டணத்தை இன்று வழங்குவதாக தெரிவித்த நிலையில் தொகையை வழங்காததால் மாணவிகள் மற்றும் பெற்றோர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பீடி கம்பெனி மற்றும் காவல் நிலையத்தை பீடி சுற்றும் பெண் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையாலுருட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பீடி கம்பெனிகள் பணியாற்றி வரும் பீடி தொழிலாளர்களின் சம்பளத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்ட வைப்பு தொகை மற்றும் போனஸ் தொகையினை வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பீடி கம்பெனியை முற்றுகையிட்டனர். அங்கு முறையாக பதில் அளிக்காததால் சேர்ந்தமரம் காவல் நிலையத்துக்கு சென்று முற்றுகையிட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கையை புகார் மனுவாக கொடுத்து சென்றனர்.